வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால இந்த வருஷம் வெளியான லவ் டேல் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு சாதாரண படம் மாதிரி தான் போகும். செகண்ட் ஹாஃப்ல தான் கதைக்குள்ள வருவாங்க. அடுத்தடுத்து ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸா கொல்லப்படுறாங்க. கொலை பண்றது யாருன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கான பதில சொல்றது தான் இந்த படத்தோட கதையா இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத முடிவை வச்சிருப்பாங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே சாண்ட்ரான்னு ஒரு பொண்ணோட வீட்டை காட்டுறாங்க. இந்த பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் வெளியே கிளம்புறாங்க. அப்பா ஒரு பொலிட்டீஷியன் போல. உன் ஃப்ரெண்டு வரப்போறான்னு சொன்னல, எப்ப வரப்போறான்ற மாதிரி அப்பா கேக்குறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான்ற மாதிரிலாம் சாண்ட்ரா சொல்றாங்க. சரி, ரெண்டு பேருமே பார்த்து பத்திரமா வீட்டுல இருங்கன்ற மாதிரி அம்மா சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த சாண்ட்ரா பணக்கார வீட்டு பொண்ணுன்றது மட்டும் நமக்கு தெரியுது. இப்ப கொஞ்ச நேரத்துல சாண்ட்ராவோட ஃப்ரெண்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க பேரு இஷா அப்படின்றது. இவங்க ஏரோஸ்ட்ரஸா வேலை பார்த்திருப்பாங்க. சும்மா ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ரெண்டு பேருமே ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறாங்க போல. சந்தோஷமா கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அம்மா அப்பா எங்கன்ற மாதிரி இஷா கேக்குறாங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்காக ரெண்டு பேருமே சேர்ந்து வெளியே போயிருக்காங்க. வரதுக்கு எப்படியும் 2 நாள் ஆகும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்ப 2 நாள் நம்ம தனியா தான் இருக்க போறோமான்ற மாதிரி இஷா கேக்குறாங்க. ஆமான்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. நைட்டு நேரம் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி மாடியில தம் அடிச்சிட்டு இருக்காங்க. சரக்கும் அடிச்சிட்டு இருக்காங்க. இஷா தான் இந்த படத்துல முக்கியமான கேரக்டர். தேவைப்பட்டா நடுவுல ஹீரோயின் கூட கூப்பிடுறேன். இஷாவை பொறுத்த வரைக்கும் ஏர் ஹோஸ்டஸ் வேலை பாக்குறாங்கல்ல, இதை தாண்டி மாடல் ஆகணும்ன்ற மாதிரி ஒரு ஆசையும் உங்களுக்கு இருக்கும். அப்பப்ப இவங்க போட்டோ எல்லாம் எடுப்பாங்க. ஆனா இவங்க போடுற போட்டோ விட மத்தவங்க போடுற போட்டோ வியூஸ் நல்லா போயிட்டு இருக்கு. எனக்கு வியூஸே பெருசா கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கேத்த மாதிரி ஒரு போட்டோகிராஃபரை பிடிச்சி போட்டோ எடுக்கணும். உனக்கு யாரையாவது தெரியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. எனக்கு தெரியாது, ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியும்ன்ற மாதிரி சாண்ட்ரா சொல்றாங்க. ஏன்னா சாண்ட்ராக்கு 2 பசங்க ஃப்ரெண்ட்ஸ், 2 பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த பொண்ணுங்க 2 பேருமே மாடலா இருப்பாங்க. அதே மாதிரி பாப் இருக்கான்ல, அவனுக்கு போட்டோகிராஃபர்லாம் நிறைய பேரை தெரியும்ன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. பாபை பொறுத்த வரைக்கும் இவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா இருப்பாரு. இன்னமும் பாபு கூட டச்ல இருக்கியான்ற மாதிரி இஷா ரொம்ப ஆச்சரியமா கேக்குறாங்க. ஆமா, இன்னமும் நாங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு பாப் மேல ஒரே ஒரு கோவம் தான். ரேச்சல என்னோட ஃப்ரெண்டா என் கூடயே இருந்தா என்ன கழட்டி விட்டுட்டு ரேச்சலை இப்ப லவ் பண்ணிட்டு இருக்கான். அதுதான் எனக்கு கோவம்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பாபும் ரேச்சலும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்கல்ல, அதே மீறியும் சாண்ட்ரா பேசிட்டு இருக்காங்க. உன்னால எப்படி இதெல்லாம் முடியுதுன்ற மாதிரி இஷா கேக்குறாங்க. இதுக்காகலாம் அவங்க கிட்ட பேசாம இருக்க முடியுமா? சின்ன வயசுல இருந்தே நாங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா இவங்க 5 பேர் தான் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. இஷாவை பொறுத்த வரைக்கும் இந்த சாண்ட்ராக்கு மட்டும் தான் ஃப்ரெண்டு. உன்னை பத்தி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்கேன், நாளைக்கு அறிமுக பத்தி வைக்கிறேன்ற மாதிரி சாண்ட்ரா சொல்றாங்க. இப்போ ஒரு கிளப்பை தான் நமக்கு காட்டுறாங்க. இங்க ஆரியன் ஒரு பையன் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு அங்கிள் கூட கேம்லாம் விளையாடிட்டு இருக்காரு. அப்பதான் இவங்க 2 பேருமே இந்த இடத்துக்கு வராங்க. ஓஹோ, சாண்ட்ரா உன்னை பத்தி தான் சொல்லியிருக்காளா அப்படின்ற மாதிரி இவர் ஆச்சரியமா கேட்கிறாரு. ஆமா ஆரியன், இவ தான் நான் சொன்ன அந்த ஃப்ரெண்டுன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே இவங்க கிட்ட அறிமுகமாயிடுறாரு. இஷாக்கு மாடலிங் ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சாண்ட்ரா சொல்றாங்க. அதுக்கு பாபா பார்த்து தான் பேசணும். இன்னைக்கு ஈவினிங் ஒரு ஃபேஷன் ஷோ இருக்கு, அந்த இடத்துக்கு வந்துருங்கன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இப்ப ஈவினிங் டைம் எல்லாருமே ஒரு இடத்துல கேதர் ஆகுறாங்க. ஆக்சுவலா இவங்க டீம்ல 2 பொண்ணுங்க மாடலா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க அந்த இடத்துல ஃபேஷன் ஷோ எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொண்ணுங்க எல்லாம் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. மொத்தம் 4 பொண்ணுங்க. அந்த 4 பொண்ணுங்க தான் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப சாண்ட்ரா இருக்காங்கல்ல, இந்த இஷாவை பத்தி 2 பேருக்கும் அறிமுக பத்தி வச்சிட்டு இருக்காங்க. ஈஷாவும் இப்ப மாடலிங் ஃபீல்ட்ல ட்ரை பண்றாங்கல்ல. என்னங்க நீங்க அந்த வேலையை விட்டுட்டு இந்த வேலைக்கு வந்துட்டீங்கன்னா எங்களுக்கு காம்படிஷன் ஆயிடாதா அப்படின்ற மாதிரி பொண்ணுங்க கிண்டல் பண்றாங்க. 2 பொண்ணுங்கள்ல ஒருத்தங்க பேரு ரேச்சல், இன்னொருத்தங்க பேரு தாரா அப்படின்றது. அவங்க 2 பேர் தான் மாடல்ஸா இருப்பாங்க. 2 பேருக்குமே பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க. இந்த பொண்ணுங்க 4 பேர் சேர்ந்து டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது பசங்க 2 பேர் வந்துடுறாங்க. ஒரு பையனோட பேரை ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அவர் பேரை பொறுத்த வரைக்கும் ஆரியன் அப்படின்றது. இன்னொருத்தரோட பேரு பாப் அப்படின்றது. இந்த பாபுக்கு நிறைய போட்டோகிராஃபர் எல்லாம் தெரியும். உனக்கு தெரிஞ்ச போட்டோகிராஃபர் கிட்ட இவளை கூட்டு போடா, நிறைய போட்டோஸ்லாம் எடுக்கணும்னு சொல்றான்ற மாதிரி சாண்ட்ரா சொல்றாங்க. இவருமே யோசிக்கிறாரு. ரூபன் ஒருத்தர் இருக்கான், என்ன காசு கொஞ்சம் அதிகமா கேட்பான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. காசை பத்திலாம் நீ கவலைப்படாத, நான் எவ்வளவு நாளா தரேன்ற மாதிரி ஆரியன் சொல்லிட்டாரு. இந்த கேங்லயே ஆரியன் கொஞ்சம் வசதியானவர் போல. சரி, நான் அப்ப கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி இந்த பாபம் ஏத்துக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு அந்த போட்டோகிராஃபர் ரூபனை காட்டுறாங்க. இப்ப கூட ஒரு ஸ்விம்மிங் பூல் கிட்ட ஒரு மாடலா போட்டோகிராஃப்லாம் எடுத்துட்டு இருக்காரு. இப்ப எடுத்ததை காட்ட சொல்லி அவங்க கேக்குறாங்க. இவருமே எடுத்ததெல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. இந்த போட்டோ ஷூட் நடந்துட்டு இருக்கும் போதே இந்த இடத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. போட்டோ ஷூட் முடிஞ்சிருது போல. இவருமே என்ன விஷயம் ஏது விஷயம்ன்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட கேக்குறாரு. இவங்க பேரு இஷா, கொஞ்ச நாள்ல ஊருக்கு கிளம்பிடுவாங்க, அதுக்குள்ள போட்டோ ஷூட் எடுக்கணும்ன்ற மாதிரிலாம் பாபு சொல்லிட்டாரு. போட்டோ ஷூட் தானே, ஸ்டூடியோல வச்சு எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி இந்த ரூபன் சொல்லிட்டாரு. இல்ல இல்ல, ஸ்டூடியோல வச்சுலாம் வேணாம், வெளியே ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் எடுக்கணும்ன்ற மாதிரி பொண்ணுங்க சொல்றாங்க.
வெளியே போய் எடுக்கணுமா, நான் கேட்டு சொல்றேன்ற மாதிரி மத்தவங்களுக்கு கால் பண்ணி பேசுறாரு. நிறைய மீட்டிங்லாம் இவருக்கு இருக்கு, இப்ப கஷ்டம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ரூபன், நீ அந்த மாதிரிலாம் சொல்லாத, எவ்வளவு காசுனாலும் நான் தரேன், கண்டிப்பா நீ தான் எடுத்து தரணும்ன்ற மாதிரிலாம் இந்த பாபு சொல்றாரு. ஏற்கனவே சாண்ட்ரா இருக்காங்கல்ல, சில இடங்களை பார்த்து வச்சிருக்காங்க. லவ்டேல்னு ஒரு இடத்தை பார்த்து வச்சிருக்காங்க. ஏற்கனவே ரூபன் நிறைய மாடலுங்களை அந்த இடத்துல வச்சு போட்டோ எடுத்திருக்காரு போல. நீங்க நிறைய போட்டோ எல்லாம் போட்டிருக்கீங்கல்ல, அந்த பகுதிக்கு கூட்டு போங்கன்ற மாதிரி போட்டோ எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த பகுதி ரொம்ப கஷ்டம், அங்கெல்லாம் போக முடியாதுன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஆனா பாபு இருக்கார்ல, நீ அங்க வச்சு எடுத்த போட்டோஸ்க்குலாம் லைக்ஸ் நிறைய பிச்சிட்டு போகுது, அதை பார்த்து தான் அங்க போனோம்னு கேக்குறாங்க. முடியாதுன்னு மட்டும் சொல்லாதன்னு சொல்லிட்டாரு. சரி போலான்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி வீட்டுல வச்சு பேசிட்டு இருக்காங்க. கேரக்டர் எல்லாம் கொஞ்சம் நல்லா கவனிச்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பொண்ணை காட்டுறாங்க பாத்தீங்களா, இவங்க பேர் தான் தாராவா இருக்கும். இவங்களோட பாய் ஃப்ரெண்டா தான் ஆரியன் இருப்பாரு. இதை தாண்டி ஒரு ஜோடி இருக்காங்க, அதுக்கப்புறம் 2 சிங்கிள் பொண்ணுங்க இருக்காங்க. இதை தாண்டி போட்டோகிராஃபர் ரூபன் இருக்காரு. ரூபன் என்ன சொல்றாருன்னா, போட்டோ எடுத்துட்டு உடனே வர மாதிரி தான் இருக்கும், ஏன்னா அந்த இடத்துல தங்குற வசதி எல்லாம் இல்லன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கு பாபு இருக்கார்ல, கவலைப்படாத, என் அப்பாவோட ஃப்ரெண்ட் இடம் அங்க இருக்கு, அந்த பங்களால நம்ம தங்கிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்புறம் என்னப்பா, இவன் பங்களாவை ஏற்பாடு பண்றான், நம்ம எல்லாருமே சேர்ந்து ஜாலியா போவோம், எல்லாருக்கும் போட்டோ ஷூட் எடுத்த மாதிரியும் இருக்கும், அதே மாதிரி ஜாலியா ஃபன் பண்ண மாதிரியும் இருக்கும்ன்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. நாளைக்கு காலையில எல்லாருமே கிளம்பலான்ற மாதிரி பேசி வச்சுக்கிறாங்க. நான் எல்லாரையும் பிக்கப் பண்றதுக்கு வந்துடுறேன்ற மாதிரி பாபு சொல்றாரு. இப்ப பாப் தான் ஒவ்வொரு வீட்டுக்கா வந்து பிக்கப் பண்ணிட்டு இருக்காரு. சாண்ட்ரா வீட்டுக்கு வரும்போது வீட்டுல யாருமே இல்லல்ல, யாருமே வீட்டுல இல்லையான்னு கேக்குறாரு. இல்லன்ற மாதிரி சாண்ட்ராவும் சொல்றாங்க. இப்ப எல்லாருமே ஜாலியா ஃபன் பண்ணிக்கிட்டே கார்ல போயிட்டு இருக்காங்க. ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போறாங்க போல. வழியில சில நல்ல இடங்களை பார்த்தா அந்த இடத்துல எல்லாம் வண்டியை நிறுத்திடுறாங்க. அந்த இடத்துல ஜாலியா இவங்க போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறாங்க. மேற்கொண்டு இவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி டிராவல் பண்ணி இவங்களுமே ஒரு பர்டிகுலர் பிளேஸ் கிட்ட வந்துடுறாங்க. இதுக்கு மேல கார்லாம் போகாது, நடந்துதான் போகணும்ன்ற மாதிரி ரூபன் சொல்லிட்டாரு. ரூபன் தான் அடிக்கடி இந்த இடத்துக்கு வந்திருக்காரு போல. இவங்களுக்குலாம் இந்த இடத்தை பத்தி பெருசா எதுவுமே தெரியல. ரூபன் சொல்ற இடத்துக்கு போலான்ற மாதிரி முடிவு பண்றாங்க. ரூபன் இருக்கார்ல, இந்த இடத்துல அட்டைப்பூச்சிலாம் நிறைய இருக்கும், இந்த ஷூஸை போட்டுக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எல்லாருமே ஏற்கனவே ஷூஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அந்த ஷூ எல்லாம் மாட்டிட்டு எல்லாருமே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவரை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துக்கு போறதுக்கு கொஞ்சம் பயப்படுறாரு. ஏன்னா அந்த இடத்துல நிறைய மிருகங்கள்லாம் இருக்கும், அங்க அளவுக்கு போகணுமா, நம்ம வழியிலேயே எங்கேயாவது பார்த்து எடுத்துக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், கண்டிப்பா அங்கதான் போனோம், அந்த பிளேஸ் தான் எங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரி ரூபன் கிட்ட சொல்லிட்டாங்க. இவங்க எல்லாருமே ஃபோர்ஸ் பண்றாங்கல்ல, அதனால ரூபனோ சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இவங்களுமே எப்பதான் வரும் கேக்குறாங்க. இன்னும் கொஞ்ச தூரம் தான் வாங்கன்ற மாதிரி நடக்க வச்சிட்டு இருக்காரு. இப்படி நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு மட்டும் நிக்கிறாங்க. அதாவது தாரான் ஒரு பொண்ணு மட்டும் நிக்கிறாங்க. இந்த இடம் நல்லா இருக்கு, இங்க போட்டோ எடுத்துக்கலான்ற மாதிரி போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து காட்டுவாசி மாதிரி ஒரு நபர் அங்க நின்னுட்டு இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப வேகமா இந்த கேங் இருக்கிற இடத்துக்கு ஓடி வராங்க. அந்த இடத்துல ஒருத்தர் நின்னுட்டு இருக்கான், இந்த பகுதிக்கு எப்படி அவன் வந்தான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அப்படிலாம் யாரும் வந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு மத்தவங்க சொல்றாங்க. அப்ப அவன் இருக்கான் பாத்தீங்களா, இவங்க எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இங்க இருந்து கிராஸ் பண்ணி போறான். இப்ப என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி தாரா கேக்குறாங்க. ரூபன் என்ன சொல்றாருன்னா, பக்கத்துல காட்டுவாசிங்களா இருக்காங்க, அவங்க தேன் எடுக்கிறதுக்காக நடுவுல வருவாங்க, அந்த மாதிரி வந்தவனா இருப்பான், பயப்படாத அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்த மாதிரி நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல லவ் டேல் அப்படின்ற அந்த இடத்துக்கும் வந்துடுறாங்க. சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருமே சந்தோஷமா அந்த இடத்தை பார்த்துட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் எதுக்கு லைக் போடுறாங்கன்னு இப்பதான் தெரியுது, அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குன்னு பேசிக்கிறாங்க. இப்ப வந்த வேலையை ஆரம்பிக்கலான்ற மாதிரி இவங்களுமே போட்டோ ஷூட் வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பா இஷாக்கு போட்டோ எடுக்கிறதுக்காக தான் இவர் வந்திருப்பாரு. ஆனா இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், எல்லாருமே எடுத்துக்கலான்ற மாதிரி பொண்ணுங்க முடிவு பண்ணிருப்பாங்க. இப்ப பொண்ணுங்களாம் மாறி இந்த இடத்துல போட்டோ ஷூட்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த சாண்ட்ராவை பொறுத்த வரைக்கும் பெருசா ரேச்சல் கிட்ட ஒட்ட மாட்டாங்க. அதாவது பாய் ஃப்ரெண்டை பிரிச்சிட்டாங்கல்ல, அதனால பெருசா ஒட்டாம தான் இருக்காங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஒரு குரூப் போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறாங்க. டைம் ஆயிடுச்சு, கொஞ்ச நேரத்துல இருட்டிரும், கிளம்பலான்ற மாதிரி அந்த ரூபன் சொல்லிட்டாரு. சரி கிளம்பலான்ற மாதிரி இவங்க எல்லாருமே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க இருந்து பங்களால போய் தங்குற மாதிரி பிளான் இருக்கும். இப்ப பாபு கிட்ட அந்த பங்களா எங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. நானுமே மொத வாட்டி தான் போக போறேன், குத்து மதிப்பா போக வேண்டியதான்னு சொல்லிட்டாரு. இப்ப எல்லாருமே கார் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்கல்ல. இப்ப ரூபன் தான் டிரைவ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப எங்க அந்த பங்களா இருக்குன்ற மாதிரிலாம் இவங்க தேடிட்டு இருக்காங்க. அப்ப சட்டுல பார்த்தா ஆரியன் கன் எடுக்கிறாரு. என்ன கன்னு வச்சிருக்கன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. காட்டு பகுதிக்கு வந்தேன்ல, அதனால தான் சேஃப்டிக்காக கன் எடுத்துட்டு வந்தேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. வெள்ளக்காரங்களா இருந்த காலத்துல வெள்ளக்காரங்கள்ல பெரிய பதவியில இருக்கவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பங்களாவா இருக்கும். அந்த பங்களா இந்த வழியா தான் இருக்குன்ற மாதிரி போர்ட்லாம் இருக்கு. சரி இந்த பக்கமாவே போவோன்ற மாதிரி இவங்களும் டிராவல் பண்ணி வராங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பங்களா இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. பாலடைஞ்சு போன மாதிரி தான் அந்த பங்களா இருக்கு. இது யூஸ்லயே இல்ல போலியே அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க. இப்ப அந்த பங்களாவை பத்தி பாபும் சொல்லிட்டாரு. ஒரு வெள்ளக்கார லேடியும் ஹஸ்பண்டும் தான் இந்த இடத்துல இருந்திருப்பாங்க. இங்க நிறைய பேரை டார்ச்சர்லாம் பண்ணிருக்காங்க, நிறைய பேர் இந்த இடத்துல இறந்து போயிருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு.
ஏன்டா நீ வேற தேவையில்லாம பயம்புத்துற அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க. சும்மா வரலாறு தான் சொன்னன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இன்னைக்கு ஜாலியா இங்க ஃபன் பண்ண போறோன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸை பார்த்த மாதிரி சொல்லிட்டாரு. இப்போ இவங்க கதவெல்லாம் திறந்துட்டு உள்ள வந்துடுறாங்க. ஒரே குப்பை மாதிரி தான் இந்த இடமே இருக்கு. சோஃபாலாம் இருக்கு, ஆனா சோஃபா கிழிஞ்சு போன மாதிரி தான் இருக்கு. இதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம சரி பண்ணோம் அப்படின்ற மாதிரி அங்கங்க இவங்க சரி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல கூட போட்டோ ஷூட் எடுக்கலாம் போல, பழங்காலத்து பொருள் மாதிரிலாம் நிறைய பொருள் இருக்கு, இந்த இடத்துல எடுத்தா கூட நல்லா இருக்கும் ரூபன் சொல்லிட்டாரு. அப்ப எடுக்கலான்ற மாதிரி பொண்ணுங்களும் சொல்றாங்க. ஓரளவுக்கு அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிடுறாங்க. இப்ப கேம்ப் ஃபயர் மாதிரி நெருப்பெல்லாம் பத்த வச்சு சுத்தி உக்காந்துட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே கெட்ட பழக்கம் இருக்கு, தம்மு சரக்குன்னு அடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்தை விட்டு 2 பேர் மட்டும் கலண்டு போறாங்க. யார் யாருன்னு பாத்தீங்கன்னா பாபும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டான ரேச்சலும் தான். கார்ல வச்சு கிஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே சாண்ட்ராக்கு தெரியுது இல்ல, சாண்ட்ராவோட முகமே டோட்டலா மாறிடுது. இதெல்லாம் இஷாவும் கவனிக்கிறாங்க. ஃப்ரீயா விடுன்ற மாதிரி தட்டிலாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவங்க 2 பேருமே திடீர்னு கார் எடுத்துட்டு கொஞ்சம் தள்ளிலாம் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல ஒண்ணு மண்ணா இருக்கிறதுக்காக தான் அவங்க 2 பேர் போயிருப்பாங்க. கொஞ்சம் லேட்டா தான் திரும்பி இந்த இடத்துக்கு வராங்க. இது எல்லாத்தையும் சாண்ட்ரா பாக்குறாங்கல்ல, ரேச்சல் மேல பயங்கரமா கோவம் வருது. ரூபன் இங்கேயும் போட்டோஸ் எடுக்கலாம்னு சொன்னல, எடுக்கலான்ற மாதிரி பொண்ணுங்களாம் சொல்றாங்க. சரி நீங்க ரெடி ஆகுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இங்க வேற மாதிரி காஸ்டியூம் தான் நீங்க போடணும், ரொம்ப மாடர்ன் காஸ்டியூம்லாம் போடாதீங்க, ட்ரெடிஷனல் லுக்ல இருக்க மாதிரி ட்ரெஸ் போடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பொண்ணுங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. அந்த மாதிரி ட்ரெஸ் மாத்தி மாத்தி பொண்ணுங்க போட்டுட்டு இருக்காங்க. இவருமே போட்டோஸா எடுத்து தள்ளிட்டு இருக்காரு. லைட் எல்லாம் இருந்தா இன்னும் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி பசங்க சொல்றாங்க. இல்ல லைட்லாம் இருந்தா இதோட பியூட்டியே போயிடும், இதுதான் ரியலா இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. எடுத்த போட்டோலாம் லேப்டாப்ல போட்டு பார்க்கலாம்னு நினைக்கிறாரு. இப்ப லேப்டாப்ல வச்சு எல்லாருக்குமே காமிச்சிட்டு இருக்காரு. பொண்ணுங்களுக்கு போட்டோஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லாமே சூப்பரா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பாபு இருக்கார்ல, மச்சான் நீ நிறைய காசு வாங்கினாலும் போட்டோஸ்லாம் சூப்பரா எடுக்கிறடா அப்படின்ற மாதிரி பாராட்டுறாரு. இப்ப ஏறக்குறைய 1 மணிக்கு மேல ஆயிருது. ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நம்மலாம் படுக்கலான்ற மாதிரி ஆரியன் சொல்றாரு. எல்லாருமே படுக்கிறதுக்கு முடிவு பண்றாங்க. இப்ப படுக்கிறதுக்காக இவங்களுமே ஒரு இடத்துல மொத்தமா படுக்கிறதுக்கு வந்துடுறாங்க. அதாவது 7 பேர் இருக்காங்கல்ல, 7 பேருமே படுக்கிறதுக்கு வந்துடுறாங்க. கேண்டில் ஆஃப் பண்ணிட்டு எல்லாருமே படுத்துட்டு இருக்காங்க. திடீர்னு ஆரியன் வலிப்பு வந்த மாதிரிலாம் கத்திட்டு இருக்காரு. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி எல்லாருமே எந்திரிக்கிறாங்க. சும்மா விளையாட்டுக்கு பண்ணன்ற மாதிரி ஆரியன் சொல்லிட்டாரு. சும்மா படுடான்ற மாதிரி எல்லாருமே திட்டிட்டு படுக்கிறாங்க. இப்ப ஆரியன் இருக்கார்ல, திரும்ப டார்ச் லைட்டை எடுக்கிறாரு. இவரோட கேர்ள் ஃப்ரெண்டான தாரா மேல திரும்ப திரும்ப அடிச்சிட்டு இருக்காரு. என்ன வேணும்ன்ற மாதிரி தாரா கேக்குறாங்க. நீ தள்ளி வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப 2 பேர் மட்டும் சைலண்டா இங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்படி கிளம்பி போறத இஷா கவனிச்சிடுறாங்க. 2 பேருமே ரொமான்ஸ் பண்றதுக்காக தான் போறாங்க போல அப்படின்ற மாதிரி லைட்டா சிரிச்சுக்கிட்டு இவங்க படுத்துடுறாங்க. இந்த ஆரியன் ஒரு இடத்துல நிப்பாரு. இப்ப தாரா போகும்போது சட்டுன்னு கையை பிடிச்சி இழுக்கிறாரு. இவங்க 2 பேருமே இந்த இடத்துல ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தாராக்கு வெக்கம் வருது போல, அங்கிருந்து வேகமா போக ஆரம்பிக்கிறாங்க. தாரா நீ எங்க போனன்ற மாதிரி இவரும் பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. தாரா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியாவது சவுண்ட் கொடுத்துருப்பாங்க, இப்ப சவுண்டே கொடுக்க மாட்டாங்க. தாரா விளையாடாத, இந்த வீடு பெருசா இருக்கு, எங்கேயாவது தேவையில்லாம போகாத, எங்க போனன்ற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. அப்படி கூப்பிட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல தாரா நிக்கிற மாதிரி தெரியுது. என்னாச்சுன்ற மாதிரி பக்கத்துல போய் பாக்குறாரு. தாராவை யாரோ கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அதே மாதிரி தாராவோட கழுத்துல எதையோ வச்சு குத்தி இருக்காங்க போல. தாரா அந்த இடத்துல இறந்து போயிருக்காங்க. இதை பாக்குற இவரு கத்த ஆரம்பிக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸுமே சவுண்ட் கேட்டு முழிச்சிடுறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. தாராவை யாரோ சாவடிச்சிட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸுங்களும் திரும்பி அந்த இடத்த பாக்குறாங்க. தாராவோட கழுத்துல மிருகம் பல்ல வச்சு கடிச்ச மாதிரி ஒரு காயம் இருக்கு. அதுல இருந்து ரத்தம் வந்துதான் இறந்து போயிருக்காங்கன்னு தெரிய வருது. ஒருவேளை மிருகம் வந்து அட்டாக் பண்ணிருக்குமான்னு யோசிக்கிறாங்க. மிருகம் அட்டாக் பண்ணா இப்படிதான் கயிறுல கட்டிட்டு போகுமா, வேற யாரோ இதை பண்ணிருக்காங்கன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்பதான் தாரா லைட்டா துடிக்கிறது தெரியுது. தாராக்கு இன்னும் உயிர் இருக்கு போல, வண்டி எடு உடனே கிளம்பலான்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்றாங்க. இப்ப எல்லாருமே வண்டி கிட்ட வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இந்த வண்டி நல்லா தானே இருந்தது, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. வண்டி ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. தாரா ஒரு ஸ்டேஜ்ல இறந்து போயிடுறாங்க. தாரா இறந்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னா ஆரியன் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. இவங்க வர வழியில காட்டுவாசியை சேர்ந்த ஒருத்தன் முறைச்சு பார்த்தான் பாத்தீங்களா, அவன் ஒருவேளை இந்த இடத்துக்கு வந்து இந்த விஷயத்த பண்ணிருப்பானான்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. இப்ப பசங்களா சேர்ந்த மாதிரி வண்டியை ஸ்டார்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பசங்களுக்கு ஒரு பொருள் தேவைப்படுது, நான் எடுத்துட்டு வரேன்ற மாதிரி இஷா இருக்காங்கல்ல, வீட்டுக்குள்ள போறாங்க. அப்படி போன இஷா வரவே மாட்டாங்க. இப்ப பாபு இருக்கார்ல, ரூபன் நீயோ சாண்ட்ராவும் போய் இஷா எதனால இன்னும் வரலன்னு பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்னு ஏத்துக்கிட்டு இவங்க 2 பேருமே உள்ள வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா இஷா இருக்காங்கல்ல, ஒரு இடத்துல விழுந்து கிடக்குறாங்க. இஷாக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி இவங்க 2 பேருமே பயப்படுறாங்க. இப்ப பக்கத்துல வந்து என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி எழுப்பிட்டு இருக்காங்க. இஷாக்கு எதுவும் ஆகல. இப்ப கண் முழிச்சிடுறாங்க. கண் முழிச்சவங்க அங்கன்ற மாதிரி ஒரு இடத்த காட்டுறாங்க. என்ன இவங்க காட்டுறாங்கன்ற மாதிரி இவங்க திரும்பி பாக்குறாங்க.
அந்த இடத்துல பார்த்தா சிங்கத்தோட முகத்தை வச்ச மாதிரி தான் இருக்கு. அது வெறும் போட்டோ தான், நீ எதுக்கு அதை பார்த்து பயப்படுறன்ற மாதிரி இவங்க சமாதானப்படுத்துறாங்க. இப்ப பசங்க இருக்காங்கல்ல, பொண்ணுங்களாம் இங்கேயே இருங்க, நாங்க என்ன ஏதுன்றதை பாக்குறோன்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதாவது காட்டுவாசியை சேர்ந்தவங்க யாராவது வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு ட்ரை பண்றாங்களான்னு பாக்குறதுக்காக போறாங்க. ஆனா ரேச்சல் இங்கேயே இருக்க மாட்டா. ரேச்சல் நடக்க ஆரம்பிக்கிறா. ரேச்சல் நீ எங்க போற, இங்கேயே இருன்ற மாதிரிலாம் இந்த சாண்ட்ரா சொல்றாங்க. எனக்கு இதை நினைச்சலாம் பயம் கிடையாது, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி ரேச்சல் பாட்டுக்கு போறா. என்ன இவ பாட்டுக்கு போறான்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் யோசிக்கிறாங்க. நம்ம இங்கேயே இருக்கலாம்னு முடிவு பண்ணி இங்கேயே இருக்காங்க. இவங்க முதல்ல கதவை சாத்தாம தான் வெளியே படுத்திருப்பாங்க. இப்ப கதவை சாத்திட்டு உள்ள வந்திருக்காங்க. வெளியே யாராவது நடமாடுறாங்களான்ற மாதிரி தான் ஜன்னல் வழியா பாத்துட்டு இருக்காங்க. இப்ப நமக்கு ரேச்சலை காட்டுறாங்க. ரேச்சல் இந்த இடத்த நல்லா சுத்தி பார்க்கலாம், உள்ள யாராவது ஒளிஞ்சிருந்தா நம்மளே கண்டுபிடிச்சு விரட்டி விடலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு இடமா இவங்க போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும் போது திடீர்னு சாண்ட்ரா கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. எல்லாருமே ஒவ்வொரு இடத்துல இருக்காங்கல்ல, அந்த இடத்துல போய் பார்க்கலான்ற மாதிரி எல்லாருமே ஓடி வந்துட்டு இருக்காங்க. இங்க இருந்து தான் சவுண்ட் கேட்டுது, இங்க போலான்ற மாதிரி எல்லாருமே பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்து பார்க்கும் போது அந்த இடத்துல பார்த்தா ரேச்சல் கொடூரமா இறந்து போயிருக்காங்க. அதாவது ஸ்டார்டிங் அந்த பொண்ணு இறந்து போனா பாத்தீங்களா, அதே மாதிரி தான் இவங்களும் கொல்லப்பட்டிருக்காங்க. அப்ப அந்த கில்லர் இன்னமும் வீட்டுக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்கான் போல அப்படின்ற மாதிரிலாம் பாபு சொல்லிட்டாரு. அந்த கில்லர் ஏன் ஒளிஞ்சிருக்கணும், நம்மளுக்குள்ளேயே அந்த கில்லர் இருக்க வாய்ப்பு இருக்குல்லன்ற மாதிரி ஆரியன் சொல்லிட்டாரு. நமக்குள்ளயா யாரா இருக்கும்ன்ற மாதிரி மாத்தி மாத்தி எல்லாருமே பாத்துக்கிறாங்க. இப்ப எல்லாருக்குமே லைட்டா சாண்ட்ரா மேல டவுட் வருது. ஆனா அந்த டவுட்டை பத்தி கேட்டுக்க மாட்டாங்க. சாண்ட்ரா மேல ஏன் டவுட் வருதுன்னா, சாண்ட்ரா தான் ரேச்சல் மேல கொஞ்சம் கோவமாவே இருந்திருப்பாங்க. ஒருவேளை இவ ஏதாவது பண்ணிருப்பாளான்ற மாதிரி எல்லாருமே கொஞ்சம் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் காட்டுவாசிங்க தான் இதை பண்றதா நினைக்கிறாங்கல்ல, ஆனா சாண்ட்ரா வேற மாதிரி சொல்றாங்க. அது என்னன்னா, இந்த இடத்துல நிறைய கொடுமைகள்லாம் நடந்திருக்குல்ல, நிறைய பேர் இந்த இடத்துல இறந்து போயிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. இறந்து போனவங்க பேயா தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க போலன்னு சொல்றாங்க. இது பேய் இதை பண்ணிட்டு இருக்கா, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி ஆரியன் சொல்றாரு. எல்லாருமே பயந்துருக்காங்க. ஆரியன் தான் கொஞ்சம் தைரியமா இருக்காரு. என்கிட்ட கன் இருக்கு, கண்டிப்பா இதெல்லாம் எவனோ ஒருத்தன் தான் பண்ணிட்டு இருக்கான், அவன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு நான் காலி பண்றேன். அதே மாதிரி வெளியே இருக்க காரை ஸ்டார்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். நீங்க எல்லாருமே பத்திரமா இங்கேயே இருங்க, நான் தேவனா மட்டும் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு இவர் வெளியே கிளம்பி போயிடுறாரு. இப்ப பொண்ணுங்க ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருக்காங்கல்ல, அங்கதான் பசங்களும் நின்னுட்டு இருக்காங்க. ஆனா பசங்க பாத்துட்டு வரோன்ற மாதிரி சுத்தி பாக்குறதுக்காக போயிடுறாங்க. பொண்ணுங்க ரொம்ப நேரம் இங்கேயே உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப சாண்ட்ராவும் ஆரியனை பார்க்க போறேன்ற மாதிரி டார்ச் லைட் எடுத்துட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. இப்ப கதவை திறந்து வெளியே வந்துடுறாங்க. காரை செக் பண்ணலான்ற மாதிரி லைட் எல்லாம் அடிச்சு பார்த்து செக் பண்றாங்க. பார்த்தா காருக்குள்ளதான் அவர் இறந்து போன மாதிரி இருக்காரு. மத்த ரெண்டு பேர் இறந்து போனாங்கல்ல, அதே மாதிரிதான் இவரும் கொல்லப்பட்டிருக்கிறது தெரியுது. இவங்க பயத்துல கத்துறாங்க. எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன இவனும் இறந்து போயிட்டான்ற மாதிரிலாம் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. ஒருவேளை சாண்ட்ரா சொன்ன மாதிரி இருக்குமா, பேய் தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி நிறைய பேருக்கு டவுட்லாம் வருது. இப்ப ஈஷா இருக்காங்கல்ல, நான் தான் போட்டோ ஷூட் எடுக்கணும்னு சொன்னேன், அதனால தான் நீங்க எல்லாருமே வந்தீங்க, இதுக்கெல்லாம் நான் தான் காரணம்ன்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம போட்டோ ஷூட் எடுத்த இடத்துல எந்த பிரச்சனையும் வரல, இங்கதான் பிரச்சனை வந்திருக்குன்ற மாதிரிலாம் ரூபன் சொல்றாரு. இவங்க எல்லார்கிட்டயும் போன் இருக்கு, ஆனா போன்ல சுத்தமா டவர் கிடைக்கல, யாருக்குமே இவங்களால கால் பண்ண முடியல. இந்த காரை ரெடி பண்ணா மட்டும்தான் இங்க இருந்து நம்ம கிளம்ப முடியும், காரை ரெடி பண்றதுக்கான வேலையை நம்ம ஆரம்பிக்கணும்ன்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. சரி, அதுக்கான வேலையை பார்க்கலான்ற மாதிரி பசங்க ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, அதுக்கான வேலையை பாக்குறாங்க. நிறைய பொருள்லாம் தேவைப்படுது, அதெல்லாம் எடுத்துட்டு வந்து இவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது கூடிய இருந்த சாண்ட்ரா திடீர்னு காணாம போயிடுறாங்க. இங்கதானே இருந்தா, எங்க போனான்ற மாதிரி இவங்க எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. இப்ப தேடி வந்துட்டு இருக்கும் போது சாண்ட்ரா ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. சோகமா உட்காந்துட்டு இருக்கா போல அப்படின்ற மாதிரி இவங்க பக்கத்துல போய் டச் பண்றாங்க. டச் பண்ணோடனே அவங்க சாஞ்சு விழுந்துடுறாங்க. அவங்க இறந்து போன மாதிரி இருக்கிறது இப்பதான் தெரியுது. சாண்ட்ராவும் கொல்லப்பட்டிருக்கான்னு தெரிஞ்சோடனே இவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இப்போதைக்கு மீதி இருக்கிறது 3 பேர் மட்டும்தான். இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்து ரூபன் ரொம்ப பயந்துடுறாரு. இப்ப ரூபன் இருக்காருல, இதுக்கப்புறமா இங்க இருக்கிறது நம்ம உயிருக்கே ஆபத்தா முடியலாம், என் கூட வரியா, நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இங்க இருக்க ஈஷாவை கூப்பிடுறாரு. சாண்ட்ராவை இப்படியே விட்டுட்டு என்னால வர முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப நான் போறேன்ற மாதிரி இவர் இருக்காரு பாத்தீங்களா, இங்க இருந்து நடக்கிற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவர் கிளம்பிட்டு இருக்கிறத பாபு கவனிக்கிறாரு. நீ பாட்டுக்கு எதுக்காக இந்த நேரம் வெளியே போயிட்டு இருக்க, இந்த நேரம் மிருகம்லாம் நடமாடும், மிருகத்தினால உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துட போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மிருகத்தினால வர ஆபத்தை விட இங்க இருக்கிறதா எனக்கு ஆபத்தா தெரியுது, நீங்க வேணா இங்கே இருந்து சாவுங்க, என்னால முடியாதுன்னு சொல்றாரு. இவர் சாதாரணமா தான் இந்த விஷயத்த சொல்றாரு. என்னடா சொன்ன அப்படின்ற மாதிரி பாபு டென்ஷன் ஆயிடுறாரு. இவர் கூட சண்டைக்கு வராரு. நடந்து போயிட்டு இருக்க இவரை எட்டி மிதிக்கிறாரு. இதனால இவருமே டென்ஷன் ஆயிடுறாரு. என்னைய அடிக்கிறியா, உன்னை விட மாட்டேன்ற மாதிரி இவர் கூட சண்டை போடுறாரு. மாத்தி மாத்தி ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த சண்டையில ரூபன் பாபை போட்டு பயங்கரமா அடிச்சிடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல பாபை கீழே விழ வச்சிடுறாரு. இப்ப பாக்கெட்குள்ள இருந்து ஏதோ எடுக்கிறாரு. அதாவது ஆணி மாதிரியான ஏதோ ஒரு பொருள் தான் எடுக்கிறாரு. அதை கையில மாட்டிட்டு இவரோட கழுத்துல குத்திட்டு இருக்காரு. சோ இவர் தான் இந்த கொலைலாம் பண்ணிருக்காரு போல. இது நடந்துட்டு இருக்கும் போது ஈஷா எதர்ச்சியா வெளியே வந்து இந்த விஷயத்த பாத்துடுறாங்க.
அப்ப ரூபன் தான் இந்த கொலையெல்லாம் பண்ணிருக்கானா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகுறாங்க. வேகமா இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தப்பிச்சு ஓடுறதை இவரும் கவனிக்கிறாரு. அவளையும் விடக்கூடாது, காலி பண்ணும் அப்படின்ற மாதிரி இவர் பின்னாடியே ஓடிட்டு இருக்காரு. இப்ப ரூபன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இவங்க வேகமா ஓடிட்டு இருக்காங்க. இருட்டுல இடம் சரியா தெரிய மாட்டேங்குதுல, இவங்க யாரகடமா ஒரு இடத்துல இடிச்சிடுறாங்க. பொத்துன்னு மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல விடியறத நமக்கு காட்டுறாங்க. விடியும் போதுதான் இவங்க கண்முடிக்கிறாங்க. அவன் வரதுக்குள்ள எந்திரிச்சு ஓடணும்ன்ற மாதிரிலாம் ஈஷா நினைக்கிறாங்க. ஆனா இவங்களால எந்திரிச்சு நடக்க முடியல. கால்ல தான் அடிபட்டிருக்கு போல. இவங்களுமே என்ன பண்றதுன்னு தெரியாம மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கலான்ற மாதிரி தள்ளி தள்ளி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. ஏறக்குறைய இவன் இருக்கான் பாத்தீங்களா, இவங்க ஒளிஞ்சிருக்க இடத்துக்கிட்ட வந்துடுறான். இவங்க ஒளிஞ்சிருக்கிறதே இவனுக்கு தெரிஞ்சிருது. இப்ப இவங்கள நோக்கி வந்துட்டு இருக்கான். இவங்களுமே அவன் பக்கத்துல வந்துட்டு இருக்கிறத பாக்குறாங்க. என்ன விட்டு விட்டுன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவன் கோபமா இவங்களை நோக்கி வந்துட்டு இருக்கான். எதுக்காக அவன் இப்படி பண்றான்றது இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஏன் இப்படி பண்ற, நிறுத்து நிறுத்துன்னு சொல்றாங்க. அவன் கேட்காம பக்கத்துல வந்துட்டு இருக்கான். அப்பதான் இவங்க மறைச்சு வச்சிருக்க கன் எடுக்கிறாங்க. ஆக்சுவலா ஆரியன் கிட்ட ஒரு கன் இருந்ததுல, அந்த கன்னை எடுத்து வச்சிருப்பாங்க. இப்ப சட்டுன்னு கன் எடுத்து இவனை பார்த்து ஷூட் பண்றாங்க. இவன் நெஞ்சிலேயே புல்லட் பட்டுருது. அதை மீறிய இவன் இருக்கான் பாத்தீங்களா, திரும்பி கஷ்டப்பட்டு எந்திரிச்சு வந்து இவங்க கதையை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். இவங்க திரும்ப திரும்ப இவனை ஷூட் பண்ணி கதையை முடிச்சிடுறாங்க. எதுக்காக இந்த ரூபன் இப்படி எல்லாம் பண்ணான்றது இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இப்ப டவர் கிடைக்கிற இடத்துக்கு போய் ஆளுங்களுக்கு தகவலை கொடுத்துடுறாங்க. இப்ப நியூஸ் மீடியாலாம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நியூஸ் மாதிரி கவர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாரோட பேரண்ட்ஸ்க்கும் தகவல் தெரிஞ்சதுல, குறிப்பா சாண்ட்ராவோட அப்பாக்கெல்லாம் தகவல் போயிருக்கும். அவருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. போலீஸ் டீம் மொத்தமும் இந்த இடத்துல தான் இருக்காங்க. சாண்ட்ரா மட்டும் தான் தப்பிச்சிருக்காங்க. மத்த எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. சாண்ட்ரா சொன்ன ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தா இந்த ரூபன் தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருக்கான்றது இவங்களுக்கு தெரிய வருது. ஆக்சுவலா இவங்க வரும்போது காட்டுவாசி மாதிரி ஒரு நபரை பார்த்தாங்க பாத்தீங்களா, அவருமே இறந்து போயிருக்காரு. அவரையும் இதே பேட்டர்ன்ல ரூபன் தான் கொலை பண்ணிருக்கான் அப்படின்றது இவங்களுக்கு தெரியுது. ஒரு கிரைம் நடந்துட்டா ஒருத்தரை பத்தி ப்ரீவியஸ் டேட்டாலாம் எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ரூபன் டேட்டாவை எடுத்திருக்காங்க. ரூபன் ஏற்கனவே ஒரு பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணதுக்காக ஜெயில இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் வெளியே வந்திருப்பாரு. இப்ப பொண்ணோட பாடியை கொண்டு போறாங்க. இத பாக்குற அப்பாவும் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. அப்பா கூட இருக்கிற ஆளுங்கெல்லாம் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்பாக்கு இந்த இடத்துல ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ரூபன் இந்த பகுதியில நிறைய போட்டோஸ்லாம் எடுத்தான் பாத்தீங்களா, இப்ப போலீஸுங்க அந்த கேமராவை கொண்டு வராங்க. சார் வந்ததுல இருந்து நிறைய போட்டோஸ்லாம் எடுத்திருக்கான்ற மாதிரி இவங்க கிட்ட அந்த கேமராவை தந்துடுறாங்க. இவங்களும் ஒவ்வொரு போட்டோஸா பாக்குறாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணோட போட்டோ இருக்கு. அதை பாக்குறவங்க ஷாக் ஆயிடுறாங்க. இந்த பொண்ணான்ற மாதிரி மாத்தி மாத்தி இவங்க பாத்துக்கிறாங்க. இந்த பொண்ணை இவங்க ஏதோ பண்ணிருக்காங்க போல. இங்கதான் ஒரு பிளாஷ்பேக்கா நமக்கு காட்டுறாங்க. நமக்கு காமிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ்ன்ற மாதிரி சொன்னாங்கல்ல, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா இவங்க அப்பாக்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. அதனால தான் இவங்களும் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க. இந்த அப்பாக்கள் இருக்காங்கல்ல, அடிக்கடி இந்த பகுதிக்கு வருவாங்க, சரக்கெல்லாம் அடிப்பாங்க. காட்டுவாசி இனத்தை சேர்ந்த மாதிரி ஒருத்தனை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவன் இவங்களுக்கு ஹெல்ப்பர் மாதிரிலாம் இந்த இடத்துல வேலை பார்ப்பான். இந்த இடத்துல மிருகங்கள் எல்லாம் இவங்க வேட்டையாடுவாங்க. அதுல இருந்து கறி செஞ்சு இவங்க சாப்பிடலாம் செய்வாங்க. இந்த இடத்துக்கு வரதான் ரிலாக்ஸா இருக்குன்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. வேட்டையாடுறதுக்கு போனோம், கண்ணை எடுத்து வையின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட சொல்றாங்க. இவன் கண்ணெல்லாம் எடுத்து தந்துடுறான். இவங்களுமே வேட்டையாடுறதுக்காக காட்டு பகுதியை நோக்கி போயிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஒரே பக்கம் போகாம பிரிஞ்சுலாம் இவங்க போயிட்டு இருக்காங்க. இவங்க போட்டோல ஒரு பொண்ணை பார்த்தாங்கல்ல, அந்த பொண்ணு இங்கதான் நின்னுட்டு இருக்கா. அந்த பொண்ணை யாரு போட்டோ எடுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ரூபன் தான் போட்டோ எடுக்கிறாரு. இவர் போட்டோ எடுத்துட்டு இருக்கும் போதே ஒருத்தர் பக்கத்துல வந்து தப்பாலாம் அப்ரோச் பண்ணிட்டு இருக்காரு. இதை பாக்குற ரூபன் என்ன பண்றீங்க, வேலைக்கு போங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா அவர் கேட்காம தப்பாலாம் டச் பண்ணிட்டு இருக்காரு. இதனால ரூபனும் பக்கத்துல வந்து அவர் கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. இவர் அடி வாங்குறாருன்னு தெரிஞ்சோன்னா மத்தவங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எங்க ஃப்ரெண்டு மேலேயே கைய வைக்கிறியா அப்படின்ற மாதிரி இந்த ரூபனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. இவங்க அடிக்கிற அடியில ரூபன் இருக்கார்ல, ஒரு ஸ்டேஜ்ல இந்த இடத்துல மயங்கிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த பொண்ணை தூக்கிட்டு போலான்ற மாதிரி இங்க இருந்து தூக்கிட்டு போறாங்க. இதெல்லாம் அந்த காட்டுவாசி இனத்தை சேர்ந்தவன் பாக்குறான். அவனால எதுவுமே பண்ண முடியல. இப்ப சாண்ட்ராவோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அந்த பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடக்கிறாரு. இவங்க 3 பேருமே அந்த பொண்ணு கிட்ட எல்லை மீறி எல்லாம் நடந்துட்டு இருக்காங்க. அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு போய் பாருன்ற மாதிரி இவன் கிட்ட சொல்றாங்க. இவனுமே செக் பண்றதுக்காக வரான். அப்பதான் அந்த பொண்ணுக்கு உயிர் இல்லைன்னு தெரிய வருது. அந்த பொண்ணுக்கு உயிர் போயிருச்சுன்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட சொல்றான். ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஏற்கனவே ஒருத்தனை அடிச்சு போட்டு வந்திருக்கோம்ல, அங்க இருக்க மலையில இருந்து பாடியை தூக்கி போட்டு அவன் தான் இதை பண்ணான்ற மாதிரி நாங்க கொண்டு வந்துக்கிறோன்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இவங்களுக்கு வேண்டிய ஆபீசர்ஸ் எல்லாம் போலீஸ்ல இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட பேசி இந்த மாதிரி பண்ணிடலான்ற மாதிரி முடிவெடுத்திருப்பாங்க. இவனும் அவங்க சொன்ன மாதிரியே தூக்கி போட்டுறான். இப்பதான் ரூபன் கண்முடிக்கிறாரு. கண்முழிச்சு பார்த்தா அவங்க கீழே விழுந்திருக்கிறது தெரியுது. தப்பா நடந்துதான் சாவடிச்சிருக்காங்கன்றது தெரியுது. இதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்றாரு. அப்ப போலீஸுங்கெல்லாம் இவரை அரெஸ்ட் பண்றதுக்காக வராங்க. அதாவது இவர் தான் இந்த மாதிரி பண்ணதா அரெஸ்ட் பண்றதுக்காக வராங்க. இதெல்லாம் அந்த காட்டுவாசி இனத்தை சேர்ந்தவன் பார்த்துட்டு இருக்கான். அவனை முறைச்சு பார்த்துக்கிட்டே இவருமே கிளம்பி இருப்பாரு. தாரா காட்டுவாசி மனுஷனை பார்க்கும் போது அவன் வித்தியாசமா பார்த்துக்கிட்டே போனான் பாத்தீங்களா. கூட்டத்துல இருக்க ரூபனை தான் வித்தியாசமா பார்த்துட்டு போயிருப்பான். ரூபன் எதுக்காக இவங்களெல்லாம் கூட்டு வந்திருக்கான், இவங்களெல்லாம் ஏதோ பண்ண
போறான்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பான். அந்த போட்டோல இருக்கிறது ரூபனோட கேர்ள் ஃப்ரெண்டா தான் இருப்பாங்க. அதை பாக்குற பேரண்ட்ஸுக்கு எதனால இவன் இதை பண்ணிருக்கான்றது புரிஞ்சிருது. அதாவது நம்ம பண்ண விஷயத்துக்கு நம்ம பசங்களை சாவடிச்சிருக்கான்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இதை பத்திலாம் எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. இப்பயும் ஈஷாக்கு என்ன காரணம்னே புரியல. ஈஷாவும் நடந்த விஷயத்தை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்ல இருந்தே ரூபன் இந்த இடத்துக்கு வேணான்னு சொன்னாரு. அது ஏன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். நம்மளா அந்த இடத்த பத்தி சொல்லக்கூடாது, இவங்களா இந்த இடத்துக்கு கூட்டு போன்னு சொன்னா கூட்டு போய் கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி தான் யோசிச்சிருப்பாரு. ரூபனும் இவங்க கூட தானே இருந்தாரு, எப்படி கதையை முடிச்சாருன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். எல்லாருமே அடிக்கடி பிரிஞ்செல்லாம் போனாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பிரிஞ்சு போகும்போது தான் இவர் ஒவ்வொருத்தரோட கதையா முடிச்சிருப்பாரு. அவர் எக்ஸாக்டா எப்படி கதையை முடிச்சாருன்றதை நமக்கு காட்ட மாட்டாங்க. இதோடைய படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.